புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நான் ரீசெண்டாக பார்த்த ஒரு செய்தி ரொம்பவுமே என்ன மனசளவில் வேதனைக்கு உள்ளாக்கிட்டுன்னு தான் சொல்லணும். தமிழ்நாட்டில் 90 வயது முதியவர் ஒருத்தர். அவர் 1 அல்ல 2 அல்ல 6 குழந்தைகளுக்கு தந்தை அவர். அவர் கடைசி வரையும் போராடி மனைவியை தான் கஷ்டப்படாமல் காப்பாற்றினவர். ஒரு கட்டத்தில் வேறு வழியே இல்லை, குழந்தைகளும் நம்மளை பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க, நம்மளாலேயும் முடியலை அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும்போது மனைவியையே கொடூரமான முறையில் கழுத்தறுத்து கொலை பண்ணியிருக்காரு. அந்த முதியவருக்கு கண் பார்வை கிடையாது, வேறு வழியே தெரியாமல் அந்த கத்தியை எடுத்து சகட்டு மேனிக்கு அறுத்து கொலை பண்ணியிருக்காரு. இந்த விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பேச போகிறேன். கன்னியாகுமரி மாவட்டம் குருந்தன்கோடு பக்கத்தில் ஆசாரி விலை அப்படிங்கிற ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் வசித்து வர்ற ஒரு 90 வயது முதியவர் தான் சந்திரபோஸ். இவங்களோட ஒய்ஃப் பேர் லட்சுமி. இவங்க 2 பேர்த்துக்கும் 1 இல்லை 2 இல்லை 6 குழந்தைகள். இந்த இதில் 3 பெண் குழந்தைகள், 3 ஆண் குழந்தைகள். இந்த சந்திரபோஸை பொறுத்தவரையும் ரொம்ப கடின உழைப்பாளி அப்படின்னு சொல்கிறாங்க. பணம் ஏறுற தொழில் தான் செஞ்சுருக்காரு. இருந்தாலும் கஷ்டப்பட்டு எப்படியாவது குடும்பத்தை முன்னேற்றத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இரவு பகல் பாராகாமல் வேலை செஞ்சுருக்காரு. ஒவ்வொரு குழந்தையாக கரை சேர்த்துருக்காரு. 3 பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு, 3 பசங்களையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ 6 ஃபேமிலியும் தனித்தனியாக அவங்க சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வர்றாங்க. கணவன் மனைவி மட்டும் அவங்க வீட்டில் தனியாக வசித்து வர்றாங்க. கணவன் அதாவது சந்திரபோஸ் குழந்தைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், அவங்க எல்லாரும் அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னாலும் கூட மனைவியை கஷ்டப்பட விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் கஷ்டப்பட்டு அந்த ஒரு 80 வயசுக்கு மேலேயும் பணம் ஏறி அது மூலமாக கிடைக்கிற வருமானத்தை வச்சு மனைவியை காப்பாற்றிட்டு வந்திருக்காரு. இப்படி இருக்கிற சூழலில் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் மனைவியால் சுத்தமாக உடம்பு முடியாமல் போயிடுது. அவங்களால எழும்பி நடக்கக்கூட முடியலை, படுத்த படுக்கை ஆகிடுறாங்க. அவங்களால இயற்கை உபாதையை கூட சரியாக டைரெக்டாக போய் கழிக்க முடியாத ஒரு சூழல் வருது. அதையும் கூட அவர் தான் மனைவி தான், நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாமும் இருந்திருக்காரு. மனைவியை ஒரு வடு சொல்லிடக்கூடாது அப்படின்னு கஷ்டப்பட்டு மனைவியும் பார்த்துக்கிட்டு கஷ்டப்பட்டு வேலைக்கும் போயிட்டு அழகாக ஃபேமிலியை தானும் மனைவியுமா அழகாக பாதுகாத்து வந்திருக்காரு. இப்படி இருக்கிற சூழலில் தான் அவருக்கும் வயசாகிச்சிட்டு ஒரு பேரிடியாக அவருக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் 2 கண்கள்லையும் பார்வை பறிபோகுது. அதாவது சுத்தமாக கண்ணே தெரியாத ஒரு சூழல் வருது. அவரால் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியல. ஏற்கனவே மனைவி படுக்கையாக இருக்காங்க. இவருக்கும் சுத்தமாக கண் பார்வை போயிடுச்சு. அதே நேரத்தில் சாப்பாடு மட்டும் இவங்களுக்கு வருது. எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 குழந்தைகள் கிட்ட இருந்து வருது. அதாவது ஷிஃப்ட் பேசிஸில் வருது. மாதம் முதல் குழந்தைன்னா 2வது மாதம் 2வது குழந்தை அப்படின்னு சொல்லி ஷிஃப்ட் பேசிஸில் அவங்க பிளான் பண்ணி இவங்க பேரண்ட்ஸுக்கு அனுப்புறதுக்கு முடிவெடுத்திருக்காங்க. அவங்க சாப்பாடை கொண்டு வீட்டில் கொண்டு வச்சுருவாங்க போல இருக்குது. அதை இவங்க சாப்பிட்டுக்கிட்டாங்க. மற்றபடி எந்த ஒரு பெரிய ஒரு கவனிப்பும் ஃபேமிலி சைட்லேருந்து இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் இவர் மனைவியையும் பார்த்துக்கிறாரு, கண்ணு தெரியாத ஒரு சிச்சுவேஷன், தன்னையும் பார்த்துக்கணும் மனைவியும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு சிரமமான ரொம்பமான மன உளைச்சலுக்குள்ளே இருக்காரு. இப்படி இருக்க சூழ்நிலையில் மனைவிக்கு உடலில் ரொம்ப கொப்பளங்கள் புண்ணுலாம் ரொம்ப அதிகமாக வந்திருக்கு. ஏன்னா அவராலையும் கண் பார்வை சரியாக தெரியாதனால மனைவியையும் கொஞ்சம் பாதுகாக்கிறதுல ஒரு சின்ன சிக்கல் இருந்திருக்கு. மனைவிக்கும் கொப்பளங்கள்லாம் அதிகமாக அவங்க வலியால் துடிச்சிருக்காங்க. டெய்லி அழுவாங்க போல இருக்குது. உடம்பு முடியல அப்படின்னு சொல்லி அழுவாங்க போல இருக்குது. இவருக்கு சந்திரபோஸுக்கும் என்ன செய்கிறது அப்படின்னு தெரியல. ஏன்னா குழந்தைகளும் அவங்கவுங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. அப்படிங்கிற போது ஒரு கட்டத்தில் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, மனைவி வலியால் துடிக்கும் போது வேறு வழியே இல்லை, இனிமேல் நம்ம வாழ்ந்து என்ன பண்ணோம், நம்ம குழந்தைகளுக்காக வாழ்ந்தோம், அவங்க பாட்டுக்கு அவங்க ஃபேமிலியோடு இருக்கிறாங்க, இனிமேல் வாழ்ந்து என்ன பண்ண அப்படின்னு சொல்லி அந்த மனைவியை கொலை பண்ண முடிவெடுக்கிறாரு. வீட்டில் தடுமாறி வீட்டில் ஏதோ ஒரு இடத்துக்கு போய் அங்கே இருக்கிற ஒரு கத்தி எடுக்கிறாரு. ஏன்னா கண் பார்வை தெரியாது. மனைவி பக்கம் வர்றாரு. மனைவியை தான் தாலி கட்டின கழுத்தையே அறுத்து கொலை பண்ணுறாரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு கண் பார்வை தெரியல அப்படிங்கும்போது சகட்டு மேனிக்கு எப்படியோ அறுத்து கொலை பண்ணி அந்த மனைவியை கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ணதுக்கப்புறம் எதுவுமே சொல்லாமல் அங்கே உள்ள வீட்டு கதவுல சாஞ்சாப்க இருந்து
அவர் வந்து கண் கலங்கியபடி அழுதுகிட்டே இருந்திருக்காரு. காலையில் வந்து அவங்களோட கடைசி பையன் வந்து சாப்பாடு வழக்கம் போல் காலை சாப்பாடை எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்திருக்காரு. அவர் வந்து அழுத நிலையில் அவர் வந்து அந்த சாஞ்சாப்புக்கு இருக்கிறத பார்த்து ஏன் அப்பா இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. எந்த ஒரு பதிலும் சொல்லலை. வீட்டுக்குள்ளே போய் மகன் போய் பார்த்துருக்காங்க. அங்கே வந்து அவங்களோட அம்மா வந்து இரத்த வெள்ளத்தில் கிடந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நான் தான் வந்து மனைவியை கொன்னேன், அதாவது உங்கள் அம்மாவை கொன்னேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. குற்றத்தை ஒப்பு கொண்டிருக்காரு. தொடர்ச்சியாக வந்து ஆசாரிப்பாளையம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அந்த லட்சுமியோட உடல், அதாவது அந்த கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணோட உடல் எடுத்து சொல்லப்படுது. போலீஸார் வந்து இதை வந்து கொலை கேஸாக அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவரும் வந்து உடம்பு முடியாத ஒரு நிலையில் இருக்கார். கண் பார்வை வேற தெரியல. இவரையும் ஆசாரிப்பாளையம் மருத்துவமனைக்கு அனுப்பிச்சிட்டு போகிறாங்க. இந்த விஷயம் இதோட முடியுது. நான் இதில் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டு பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். நான் வந்து ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபோட்டோ அடிக்கடி யாராவது ஒருத்தர் என் டைம்லைனில் ஷேர் பண்ணுறதை நான் பார்த்துருப்பேன். நிறைய பேர் கூட அந்த ஃபோட்டோவை பார்த்துருப்பாங்க. அதாவது ஒரு பாட்டியும் பேத்தியும் அழுகிற மாதிரியான ஒரு புகைப்படம் ரொம்ப வைரலாக பல வருடங்களுக்கு முன்னாலே போச்சு. இப்போ வரையும் கூட சிலர் அதை வந்து ஷேர் பண்ணுவாங்க. 2007 எடுக்கப்பட்ட அந்த புகைப்படம் ஒரு குஜராத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படம் அது. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பள்ளி மாணவி வந்து ஸ்கூலில் இருந்து அந்த மாணவிகள் எல்லாத்தையும் வந்து ஒரு அனாதை ஆசிரமத்துக்கு அழைச்சிட்டு போவாங்க. அங்கே ஒரு பள்ளி மாணவி வந்து அங்கே ஒரு பாட்டியை பார்த்தோன்னா அழுவாங்க. ஏன் அப்படின்னா, அந்த பாட்டி தான் வந்து தன்னோட பாட்டி. அந்த பாட்டியை பார்த்த உடனே அந்த மாணவியும் அழுவாங்க, அந்த பாட்டியும் அழுவாங்க. இதை தான் வந்து அந்த ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுத்திருப்பார். இது ரொம்ப வைரலாக எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம். 2007 எடுக்கப்பட்ட புகைப்படம். பல ஆண்டுகளாக சோஷியல் மீடியாவில் வைரலாக வருது, நம்ம பார்த்துருப்போம். அந்த பேத்தி சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி நம்ம பாட்டி வந்து ரிலேஷன் வீட்டில் இருக்கிறாங்க சொல்லியிருந்தாங்க. நானும் அதை தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க எங்கே இருப்பாங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது சம்மந்தமான செய்திகள்லாம் அந்த நேரத்தில் ரொம்ப வைரலாக பரவிட்டு வந்தது. இதிலிருந்து நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம எல்லாரும் காசுக்காக ஓடுறோம், கெரியரை நோக்கி ஓடுறோம், குழந்தைகளுக்காக ஓடுறோம் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனால் இன்னொரு பக்கம் வீட்டில் உள்ள முதியவர்களை கவனிக்க தவறிடுறோம், இல்லாட்டினா கவனிக்காமல் விட்டுறோம். விளைவு என்ன ஆகுது அப்படின்னா, இந்த மாதிரி அனாதை ஆசிரமங்களும் ஆதரவற்றோர் இல்லங்களும் முதியோர் இல்லங்களும் அதிகரிச்சுட்டே போயிடுது. நாம் எப்படி ஒரு குழந்தையாக வளரும்போது நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மளை ஒரு குழந்தையாக ட்ரீட் பண்ணி வளர்க்குறாங்களோ, பேரண்ட்ஸையும் நம்ம அந்த அளவுக்கு பார்த்துக்கணும். ஒரு வயசுக்கு மேலே எல்லா முதியவர்களும் ஒரு குழந்தை தான். அவங்கள குழந்தையாக நினச்சி ஒரு சுமையாக நினைக்காம அது ஒரு சுகமான விஷயமாக நினச்சி பண்ணால் மட்டும்தான் ஒரு நல்ல சமுதாயத்திற்கு, ஒரு கூட்டு குடும்பமான ஒரு நல்ல சமுதாயத்திற்கு நிச்சயமாக அது ஒரு வழிவகுக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தாக இருக்குது.